வாய்ஸ் சரியா கேட்கல. நல்லா இருக்கு. ஸோ பண்ணுது. ஸோ ஓகே. ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஸோ பார்த்தீங்கன்னா கேட்குதா நான் பேசுறது? ஹலோ, ஐம் ஆடிபிள்? விட்டு விட்டு கேட்குதுங்க. விட்டு விட்டு கேட்குதா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா இருக்கா? ஓகேங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிபேட் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 87 பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரிபேட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆவரேஜ் ரிபேட் வந்து இப்போ ஏஓபிபிஓல பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரிலீஃப்ன்ற கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம அந்த அரியர் சேலரி, அதாவது கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷத்துக்கு ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த அரியர் சேலரி கான்செப்ட் இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிபேட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். சரி, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 30,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ 30,000 ஆர் ஒரு மந்த்லி 30,000 இன்டூ 12 மந்த்ஸ்ப்பா. ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 இந்த ரேஞ்சில் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, ஆஸ் பர் ஓல்ட் ரெஜிம் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2,50,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. 5 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 5 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ள விழுக மாட்டேன். இன் கேஸ் வந்து என்னோட ஆஃபீஸ்ல வந்து எனக்கு சேலரி தரல. ஐ திங்க் ஃபோர்ட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் இல்லையா? லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஸோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சேலரி கொடுக்க முடியல. பட் இன் கேஸ் அவங்க சேலரி கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவங்க எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சேலரி வந்து ஃபியூச்சர்ல வந்து ரிசீவ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த ஒரு வருஷத்தோட சேலரி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கொடுக்கல, மொத்தமா 3 வருஷம் சேர்த்து 4th இயர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டூ 3 இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னும் போது அவர் எவ்வளவு ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 3 9 10. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,80,000 ரிசீவ் பண்ணுவாரு. விச் மீன்ஸ் இவருக்கு சேலரி கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு சேலரி கொடுக்கல, அது மொத்தமா சேர்த்து 4வது வருஷம் குமுலேட்டிவா கொடுக்குறாங்க. இப்படி 4வது வருஷம் குமுலேட்டிவா கொடுக்கும்போது அவர் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,80,000 ரிசீவ் பண்றாரு. இப்போ 10,80,000 ரிசீவ் பண்றாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓல்ட் ரெஜிம் உள்ள போனாலே அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த 2,50,000 வரைக்கும் நில்லு, அதுக்கப்புறம் 2,50,000 மேல 12,500, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 lakhsல 1 lakh, அதுக்கப்புறம் இருக்கிறது மேல என்ன பண்ணுவாரு, 30% கட்டணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஹை டாக்ஸுக்கு போறாரு, அதாவது ஹை இன்கம் ஹை டாக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போறாரு. ஆனா இன்கேஸ் அவர் அந்த அரியர் டாக்ஸ் வாங்காம அப்படியே வருஷமே கட்டிட்டு வந்துட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு டாக்ஸே கட்ட வேண்டாம். ஏன்னா அவருக்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆக போது, ரிபேட் அப்ளிகபிள் ஆச்சுன்னா அவர் டாக்ஸே கட்ட வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு இதுல விழுந்துருவார். கரெக்டா அந்த ஒரு பக்கெட்ல விழுந்துருவார். ஸோ அப்போ இப்படி இருக்கும் போது
ஓகே நீங்க அரியர் சேலரி ரிசீவ் ஆனதுனால உங்களுக்கு 10,80,000 வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிருக்க பர்சன்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் தே ஆர் கிவிங் த ரிலீஃப். இப்ப படிச்சு பாருங்க. வேற நெசசிட்டி இஸ் சார்ஜ் ஃபார் அரியர் ஆர் அட்வான்ஸ் சேலரி. ஒன்னு அரியர் சேலரியா இருக்கணும், இல்லைன்னா அட்வான்ஸ் சேலரியா இருக்கணும். இது ரெண்டு நடந்திருக்கணும். அதர்வைஸ் இந்த கிராஜுவிட்டி இல்ல கம்ப்யூட்டட் பென்ஷன். ஏன்னா இந்த கிராஜுவிட்டியும் கம்ப்யூட்டட் பென்ஷனும் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து ஜாஸ்தி ஆகும். கிராஜுவிட்டியும் அட் டைம் ரிசீவ் பண்ணும்போது சேலரி கூட சேர்த்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றாங்க. இப்போ 6 வருஷம் கிராஜுவிட்டி ஃபுல்லா சேர்த்து வச்சு கிராஜுவிட்டி போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னா மொத்தமா சேர்த்து என்ன ஆகும்? சேலரி கூட இன்க்ளூட் ஆகி டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா கட்டும். என்னதான் நீங்க கிராஜுவிட்டி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி மறுபடியும் ஆட் பேக் பண்ணி என்ன பண்ணாலும் தே ஆர் ஷோவிங் த ஹை சேலரி. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது then he may fall under higher rate of tax, which means ஜாஸ்தியான டாக்ஸ்ல விழுவாங்க or progressive taxல. எக்ஸாம்பிள் instead of 20% he may have to pay 30%. so instead of 20%, நான் இப்ப இங்க சொன்னேன் இல்லையா, இப்போ இன்கேஸ் 10 லட்சத்துக்குள்ள இருந்தாங்க 20% வரைக்கும் தான் விழுந்திருப்பாங்க. ஆனா இப்போ 10 லட்சத்துக்கு மேல போனதுனால instead of 20 they become 30 also. so இந்த மாதிரி 30 வந்துட்டாங்க அப்படின்னா to compensate aggrieved assessee for such higher rate, section 89(1) provides for the release. so அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க உங்களுக்கு ரிலீஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுடாமா. அனுஷா, சாரி, நான் அக்கௌண்ட்ல எனக்கு சவுண்ட் கேட்கல. நான் கேன் ஜாயின். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹை ரேட், நீங்க ஹை டாக்ஸ் வரதுனால ஹை ரேட் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அசசி வந்து என்ன ஆயிடுவாரு, ஆல்மோஸ்ட் கோவம் ஆயிடுவாங்க. ஓகே நான் எதுக்கு இவ்வளவு கட்டணும், நான் இந்த மாதிரி வருஷம் வருஷம் கட்டியிருந்தா எனக்கு கம்மியா தானே வந்திருக்கும், அந்த மாதிரி அவர் கோவம் ஆயிடுவாருன்றதுக்காக they given the relief. ஓகே. ஸோ now applicable to யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆக போகுது, அண்ட் அசசி ஹூ இஸ் இன் ரெசிப்ட் ஆஃப், யார் யாரெல்லாம் அரியர் சேலரி அட்வான்ஸ் சேலரி வாங்குறாரோ ஆர் இன் எனி அதர் வே இஸ் இன் ரெசிப்ட் இன் ஒன் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் சேலரி ஃபார் மோர் தென் 12 months, விச் மீன்ஸ் 12 monthsக்கு அப்புறம் மோர் தென் 12 monthsல யார் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ எவ்வளவு அமௌண்ட் அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளிகபிள் தான். விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க வாங்கல, 2 வருஷமா சேர்த்து வாங்குறாங்க. இன்கேஸ் போன வருஷத்துக்கு எனக்கு சேலரியே கொடுக்கல என் கம்பெனில, இந்த வருஷம் எனக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அப்படியே 10 லட்சத்தை தாண்டிடும் 2வது வருஷத்துல. சோ அப்படி தாண்டிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணிடுவேன், ஸ்லாப்ல விழுந்துடும், டாக்ஸ் அதிகமா காட்டுவேன். அண்ட் தென் இன்கேஸ் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி இல்ல கிராஜுவிட்டி, எக்ஸாம்பிள் தான் கிராஜுவிட்டி, கம்ப்யூட்டர் பென்ஷன் எக்ஸெட்ரா, இல்ல ஃபேமிலி பென்ஷன் பெய்ட் பை இன் அரியர், ஃபேமிலி பென்ஷனும் அரியர்ல பே பண்ணாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரிலீஸ். ஓகேவா? ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. And as who received leave encashment during continuation of his service, he also claim 89 relief. அதாவது சர்வீஸ்ல இருக்கும் போதே, இப்போ கிராஜுவிட்டி தான் சர்வீஸ் விட்டு வெளியே போகும்போது, கம்ப்யூட்டர் பென்ஷன்லாம் சர்வீஸ் விட்டு வெளியே போகும்போது, பட் இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிறது இயர்ன்டு லீவ்னு சொல்லுவாங்க. இஎல் அப்ளை பண்றேன் அப்படின்னு வீட்டுல யார் யாரெல்லாம் ஆஃபீஸ் போறாங்களோ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கும்போதே நீங்க அதை கிளைம் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஓகேவா? என்னென்ன கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? Charged at a higher rate due to above received total income of the assessee is assessed at the rate higher than that which would be otherwise has been assessed, which means நார்மலா அசஸ் பண்ணதை விட, இப்ப நார்மலா அசஸ் பண்ணி வச்சிருப்போம் நம்மளுக்கு இவ்வளவுதான் வரும்னு, அதை விட ஒரு அசசி வந்து ஹையரா பே பண்றாரு அப்படின்னா தென் he is eligible for ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89. ஸோ அந்த கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்? நார்மலா பே பண்றதை விட அவர் ஜாஸ்தியா பே பண்ணணும் அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ யார்கிட்ட அப்ளை பண்ணணும்? ஏஓ கிட்ட அப்ளை பண்ணணும். அப்ளைங் டு அசிங் ஆஃபீஸர். அசி ஹஸ் மேட் அன் அப்ளிகேஷன் இன் பிஹாஃப் ஆஃப் டு த அசிஸ்டிங் ஆஃபீஸர். ஸோ அசிஸ்டிங் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளவுதான் வருது, நான் அரியர் சேலரி இல்ல அட்வான்ஸ் சேலரி ரிசீவ் பண்ணதுனால எனக்கு இவ்வளவு அதிக டாக்ஸ் போகுது, ஸோ நீங்க வந்து எனக்கு ரிலீஃப் 89 வந்து அப்ளிகபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மெத்தட் ஆஃப் கால்குலேஷன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் சம்முல போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப் சொல்றேன். ஓகே. ரிலீஃப் 89 மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் தான் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். ஓகே. கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. டேக் திஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 37. So illustration 37. Mr. Sai, an employee, furnished the following particular for the previous year in 31/3/2023. Page number 510 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சாய் வந்து கீழே கொடுத்துருக்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரோட ப்ரீவியஸ் இயர் 2023 கொடுத்துட்டான். லெசன்ஸ் 2022-23 இதுல இருக்காரு. ஓகே. எங்கடா ஏபியை காணோம், சிடில இருந்து போயிருக்கான். ஏபி உங்க புக்ல இருக்கா? இல்ல இதுதான் ஏவா?
என்னடா இப்படி பண்றோம்? ஏபின்னு உங்க புக்ல இருக்கா கொஸ்டின்? இந்த ஏபி காணும், டைரக்டா சிடிஎஃப் தான் இருக்கு. இது தப்பா இருக்கு. இதுதான் ஏ, இது பி, சி, டி, இ. கரெக்டா? ஓகே, இட்ஸ் ரைட். சரி, ஓகே. இப்போ சேலரி இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் கம்ப்யூட்டட் ஆஃப்டர் ஆல் டிடக்ஷன் ஃபார் த இயர். அதாவது இந்த இயருக்கு வந்து 5,07,000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? டியூரிங் த அரியர் ஆஃப் போனஸ் வி ரிசீவ் நாட் இன்க்ளூடட் அபோவ் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இயர் 1997 to 1998. ஸோ அது ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. அதாவது இந்த 97 to 98 அரியரும் இப்போ இந்த வருஷத்துல 2020-23 ரிசீவ் பண்ணிருக்காங்களா, ஆனா இது வந்து இதுல இன்க்ளூட் ஆகலையா, இன்னும் இன்க்ளூட் ஆகல. ஓகே, அது ஒரு 5,000 ரூபாய் வந்திருக்கு. அது போக அசஸ்ட் இன்கம் 1997-98 சேலரி எவ்வளவு? 56,000. ஓகே, அது போக ஆன் 25/3/2023 அமௌண்ட் டெபாசிட்டட் இன் பிபிஎஃப் அக்கௌண்ட், பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான், 80C டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐஎஃப்ஓஎஸ் 2023 ஒரு 50,000 இருக்கு. யுவர் ரெக்வஸ்ட் டு கம்ப்யூட்டட் ரிலீஃப் 89(1) in terms of tax payable. The rate of assessment year 1998 to 1999. லிசன்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல இந்த போனஸும் கீழே அசஸ்ட் இன்கம் ஃபினான்ஷியல் இயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 5,000 ரூபாய் 56,000 ரூபாய் அது இப்போ ரிசீவ் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த வருஷத்துல ரிசீவ் பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட 61,000 ரூபாய். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் இப்போ ரிலீஃப் கொடுக்கணும். அதாவது அந்த வருஷத்தோட 61,000 இப்போ ரிசீவ் பண்ணிருக்கான் அப்படின்னா இஸ் இன்க்ரீசிங் இஸ் இன்கம், ரைட்? அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது இதனால. சோ அவன் என்ன சொல்லிட்டானா, நீங்க அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வருஷத்தோட ஸ்லாப் ரேட்டு கொடுத்துருக்கான் 1998-99 ஸ்லாப் இது. ஓகேவா? நம்ம எப்படி இப்போ 2,50,000 வரைக்கும் நெல் அப்படி போடுறோம், அந்த மாதிரி அந்த வருஷத்துக்கான ஸ்லாப் அது. இக்னோர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இக்னோர் பண்ண சொல்லிட்டான் இந்த இயர்ல. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்மளுக்கு எவ்வளவு? 50,000 இல்லையா ஓல்ட் டாக்ஸ் படி. சோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்கணுமா. சோ அதை இக்னோர் பண்ண சொல்லிட்டான். நம்ம இந்த வருஷத்துக்கு மட்டும் கொடுப்போம். சோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் கால்குலேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயருக்கு கால்குலேட் பண்ணணும். லைசன்ஸ் ப்ரீவியஸ் இயர் 2022-23 ஒன்று போட்டுக்கோங்க ரைட் சைட்ல. நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 1997 to 1998 இதையும் போட்டுங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வருஷத்தை கால்குலேட் பண்றேன். மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. காலம் 1 ஏ, பி, காலம் 2 ஏ, காலம் 2 பி, இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ சேலரி நம்ம எவ்வளவு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிங் அரியர் போனஸ். அரியர் போனஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ 5,07,000 சேலரி ரிசீவ் பண்ணிருக்கான். அரியர் போனஸ் வந்து ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. அப்போ டாக்ஸபிள் சேலரி மொத்தமா 5,12,000, ரைட்? அதர் இன்கம் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் போட்டிருக்கான், அது ஒரு 50,000 ரூபாய். ஓகேவா? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் 5,62,000. இதுல இருந்து டிடக்ஷன் 80C நான் சொன்னேன், பிபிஎஃப். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 50,000 மைனஸ் பண்ணா டோட்டல் இன்கம் வந்து 5,12,000, ரைட்டா? இப்போ 5,12,000க்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆஸ் பர் ஸ்லாப் படி எடுங்க. ஆஸ் பர் ஸ்லாப் படி எடுக்கணும் 2,50,000 வரைக்கும் இல்லை, அடுத்த 2,50,000 வரைக்கும் 12,500. அதுக்கு அடுத்து இருக்க 12,000 மேல 20%. 20%னா 2,400. ஸோ 2,400 00941 14,900 பிளஸ் 4%. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆட் பண்ணோம் இல்லையா, பிளஸ் 4%. ஆட் பண்ணா 15,496 வருதா பாருங்க. வருதுங்களா? ஓகே டன். சோ இப்போ இது வந்து நார்மலா நம்ம எப்படி வந்து அதாவது நம்ம சேலரி இது போனஸ் தான் அரியர்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம், ரிசீவ் பண்ணிருக்கோம். சோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம போட்டாச்சு. கரெக்டா? இப்போ அடுத்து இதுல இதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னொன்னு பண்ணணும். என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ளூடிங் அரியர் போனஸ். இன்கேஸ் நான் அரியர் போனஸ் வாங்கல அப்படின்னா எனக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,07,000, இந்த 5,000 மட்டும் விட்டுருவோம். 5,07,000, 50,000, 57,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 57,000ல நம்ம டிடக்ஷன் 50,000 போச்சுன்னா 5,07,000. ஸோ 5,07,000க்கு அதே மாதிரி ஸ்லாப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2,50,000 இருக்கு. 5,12,000க்கு தான் நம்ம வந்து எடுக்கணும் டாக்ஸ். ஏன்னா இவன் கொஸ்டின்ல கொடுக்கும் போதே அரியர் போனஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். உங்களுக்கு இந்த சேலரி எது கொடுத்துருக்கான், கீழே கொடுத்துருக்க இந்த சேலரி ரெஃபரன்ஸ்னா அவ்வளவு சேலரி அந்த பினான்சியல் இயர்ல வாங்கியிருக்கோம் அப்படின்ற ரெஃபரன்ஸ்க்காக அது கொடுத்துருக்கான். 56,000 அப்போ வாங்கியிருக்கோம், அதோட போனஸ் தான் அரியர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இல்ல நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? என்ன இல்ல எந்த எடுக்கிறதுன்னு தெரியல, அதான் நான் கேட்டேன். எது எது எடுக்கிறதுன்னு தெரியலையா? இல்லைண்ணா எதை வந்து நம்ம இந்த ஸ்லாப் எந்த ஸ்லாப்ல எடுக்கிறதுன்னு கேட்கணும். ஓல்டு ஸ்லாப் தான் இந்த ரிலீஸ். இந்த ரிலீஸ் 89 ஓல்டு ஸ்லாப் மட்டும் தான் அப்ளிகபிள். நியூ ஸ்லாப் இது அப்ளிகபிள் இல்ல. இது நியூ புக்ல கிடையவே கிடையாது, ஓல்டு புக்ல தான் இருக்கு. ஓகேண்ணா, நான் உங்க ஓல்டு புக் வச்சுதான் இப்ப நடத்திட்டு இருக்கேன். இது ஓல்டு புக் தான், நியூ புக்ல இது இல்ல.
ஓல்டு ஸ்டாக் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். மேபி கேட்டால் நீங்க 89 ரிலீஃப் என்ன அப்படின்னு தெரியுது கேட்கும் போது அங்க திணற வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். பட் மோஸ்ட்லி கேட்க மாட்டான். பை சான்ஸ் திடீர்னு ஓல்டு ரெஜிம் படி ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது போடுற மாதிரி இருந்தா அதனால. ஓகே. ஓல்டு ஸ்லாப் தான், ஆல்மோஸ்ட் ஓல்டு ஸ்லாப் தான் அப்ளிகபிள். ஆல்மோஸ்ட் இல்ல, ஓல்டு ஸ்லாப் தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து இதை தாண்டி இருக்காரு ரிலீஃப் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ரிலீஃப் வந்து நியூ ஸ்லாப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் புக்ல இருந்து தூக்கிட்டான். ரிலீஃப் 89 இல்ல. ஓகே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 5,07,000. ஸோ அதுக்கு அதர் இன்கம் ஒரு 50,000, 5,70,000. ஸோ அதுல இருந்து டிடக்ஷன் மைனஸ் பண்ணா அகைன் 5,07,000. இது மேல நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 12,500 பிளஸ் வந்து 7,000 மேல 20% போட்டோம் அப்படின்னா 1,400. கரெக்டா? ஸோ 1,400னா 13,900, 13,900 பிளஸ் 4%. ஸோ போட்டா 14,456. கரெக்டா? இன்கேஸ் அவன் வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து மாத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னா நீங்க நியூ டாக்ஸ் எடுத்துக்கலாம் ரெஜிமே. ஓகேவா? டிஃபால்ட் ரெஜிமே எடுத்துக்கலாம். நான் வந்து டிஃபால்ட் ரெஜிமே அண்டர்ல போட்டிருக்கேன். ஃபினான்ஷியல் இயர் மாத்தி கொடுத்துருந்தானா 2024-25 இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது நியூ டாக்ஸ்க்குள்ள போய்க்கலாம் நீங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயரை வச்சு ரெஜிமே பிரிச்சுக்கங்க. அதாவது எக்ஸாக்டா நான் வந்து ஓல்டு வரும் நியூ வரும்னு சொல்றதுக்கு பதிலாக பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் வைஸ் தானே அவங்க பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணி இயர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நியூ எடுக்கிறதா ஓல்டு எடுக்கிறதா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு கிளாரிட்டியா இருக்கும். சம் போடும் போது ஒரு கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தப்பாவே போட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு ஓல்டும் தெரியும், ஆனா நான் ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன் நியூ அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் நம்ம தப்பா போட்டு வந்தாலுமே. ஸோ அதனால சொல்றேன், நீங்க ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இட் மைட் பி குட். ஏன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அரியரா ரிசீவ் பண்ண போனஸ் ஆட் பண்ணி எவ்வளவு வருது, அரியரை லெஸ் பண்ணி எவ்வளவு வருது அப்படின்னு 2 ஸ்டெப் போட்டிருக்கோம். கரெக்டா? இப்போ 3வது 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் அந்த தேதி படிக்கல. நான் சம் போட்டு அந்த ப்ரொவிஷனுக்குள்ள போலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 3rd and 4th ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் இயருக்கு ஸ்லாப் கால்குலேட் பண்ண போறோம். அதாவது 1997, 98க்கு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். இன்க்ளூடிங் அரியர் போனஸ். அரியர் போனஸ் சேர்த்து எவ்வளவு அந்த வருஷத்தோட சேலரி நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா 56,000. 56,000 கூட அந்த போனஸ் இன்க்ளூட் பண்ணா 61,000. ஸோ 61,000க்கு நான் எவ்வளவு கட்டியிருப்பேன் டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் ரேட் என்னப்பா கொடுத்துருக்கான், 40,000 வரைக்கும் நில்லாம். 40,000 வரைக்கும் நில்லு. அதுக்கப்புறம் இருக்க 20,000 மேல 10%. 20,000 மேல 10%. அப்போ 2,000 வருமா? பிளஸ் எனக்கு இன்னும் ஒரு 1,000 ருபீஸ் இருக்கு. 1,000க்கு 30%, 300. 1,000, 2,300. என்ன பண்ணோம்? 40 வரைக்கும் நில்லு. 50, 60 வரைக்கும் ஓகே. பேலன்ஸ் இருக்கிறது மேல பேலன்ஸ் 10% இருக்குமா? சாரி 10% கீழே இருக்குதுல 20% + 200, 2,200. ஸோ 2,200. இந்த 2,200 எப்படி வந்து தெரிஞ்சா ஸ்லாப் படி என்னரி அது 61,000 வந்துருதுண்ணா. 61,000க்கு ஸ்லாப்ல இருக்கும். 61,000க்கு ஸ்லாப் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 40க்கு வந்து நெல்லு, அடுத்த 20க்கு வந்து 10%, அடுத்த 60க்கு 20, ஆன் பேலன்ஸ் 30. கீழே இது அந்த டைம். ஓகேண்ணா. அந்த டைம் அதுக்கான ஸ்லாப். ஸோ அந்த டைமுக்கு நம்ம கால்குலேட் பண்றோம் அரியர் போனஸோட இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதுக்கு 2,200 ஆச்சா? ஸோ அடுத்து இப்போ அதே மாதிரி அரியர் இல்லாம நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்றோம்? 56,000, 56,000, 56,000. ஸோ டேரக்டா 56,000 மேல நீங்க அந்த போனஸ் இது சாரி அந்த அந்த அரியர் இதுக்கு ஸ்லாப் கொடுத்ததுல அது கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ 40 வரைக்கும் நெல்லு, அடுத்து இருக்க 20க்கு 10%, which means 16,000 இருக்கு பேலன்ஸ் நம்ம கிட்ட. 56 minus 40, 16,000 இருக்கா? ஸோ 16,000 into 10%, 1,600. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வருஷத்துலயே நான் கட்டியிருந்தா வெறும் 2,200 முடிஞ்சு போயிருக்கும். பட் இங்க போனஸ் நான் ரிசீவ் பண்றதுனால 14,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல எவ்வளவு கட்டுறேன்? போனஸ் ரிசீவ் பண்றதுனால 15,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறேன். அதாவது உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன், ரிலீஃப்கான கான்செப்ட் சொல்றேன். அதாவது நியாயமா பார்த்தா இந்த போனஸ் நான் ரிசீவ் பண்ணாம இருந்தா 14,000 கட்டியிருக்கணும். இங்க 15,000 கட்டுறேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு எடுங்க. எவ்வளவு வருது? 1,040. 1,040. 1,040 ருபீஸ் வருது. அதாவது 1,040 நான் எக்ஸஸா கட்டுறேன். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுங்க.
800. 800 என்னன்னா 800 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல புரியல என்னது 600. 600 அவன் ஒரு மாதிரி போட்டிருப்பான் கீழே, பட் நம்ம இப்படி எடுத்துப்போம் 600. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா நான் 1997 98லயே அந்த டிஃபரன்ஸ் நான் எடுத்தேன் அரியர் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ரூபா தான் கட்டியிருப்பேன். ஆனா இப்போ இந்த இடத்துல 600 ரூபாய்க்கு பதில் 1040 ரூபா கட்டுறேன். விச் மீன்ஸ் எக்ஸஸா எவ்வளவு கட்டியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 440 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 440 ரூபா நான் எக்ஸஸா கட்டுறேன். 600 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 1040 ரூபா கட்டி 440 ரூபா எக்ஸ்ட்ராவா கட்டுறேன். அப்போ அந்த 440 ரூபா நான் ரிலீஃபா எடுத்துக்கலாம் 89 கீழே அப்படின்னு சொல்ல வரான்ப்பான். அதை தான் இப்போ கீழே இது பண்ணியிருப்பான் இந்த ஸ்டெப்ல. அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59,496, அதாவது அரியர் போனஸை இன்க்ளூட் பண்ணதையும் அந்த வருஷத்துல அரியர் போனஸை எக்ஸ்க்ளூட் பண்ணதையும் ஆட் பண்ணிட்டு, அதே மாதிரி இங்க உல்டாவா மறுபடியும் அரியர் போனஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணதையும் அந்த வருஷத்துல அரியர் போனஸ் இன்க்ளூட் பண்ணதையும் எடுத்து 16, 17 அப்படின்னு வெளியே காமிச்சு அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 440 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் கீழே காமிச்சிருப்பான் 89. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆக்சுவலா நம்ம இப்போ எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கு 15,496 கரெக்டா, விச் மீன்ஸ் காலம் ஏ கால்குலேஷன் படி அதுல இருந்து 440 மைனஸ் பண்ணி நீங்க எவ்வளவு கட்டணுமோ 15,060 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வெளியே காமிச்சிருவீங்க. 15,060 ருபீஸ் இப்போ நீங்க கட்டுவீங்க ரிலீஃப் கொடுத்தது போக. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? அவன் வந்து வேற மாதிரி போட்டிருப்பான் காலம் 1 2 அவன் போட்டது கரெக்ட் தான். நீங்க அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதர்வைஸ் நான் இப்படி நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இவ்வளவு கட்ட வேண்டி இருக்கு 600 கட்ட வேண்டி இருக்கு, ஆனா 1040 கட்டிட்டேன். ஸோ எக்ஸஸ் நான் 440 கட்டியிருக்கேன், அதனால நான் 440 வந்து ரிலீஃப் எடுத்துக்கிறேன் அப்படி நீங்க போட்டாலும் கரெக்ட் தான். உங்களோட ஃபீஸிபிலிட்டி எப்படி உங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். பட் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேங்களா, டன். ஸோ இப்போ போயிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ யூ வில் கெட் அ கிளாரிட்டி இந்த ஸ்டெப்புக்கு என்னென்ன கிளாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ see the steps now. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க ரூல் 21A ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, calculated tax payable on total income including additional salary in the year it is received. அதாவது இப்போ நம்ம சம்ல வந்து பாத்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருந்தோம், அதனால நம்ம போனஸ் இன்க்ளூட் பண்ணி எடுத்தோம். பட் இன் கேஸ் சேலரி கொடுத்துருந்தோம் அடிஷனல் சேலரி ஏதாவது கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. இது நம்ம பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம போனஸ் இன்க்ளூடிங் அரியர் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம், ரைட்? அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், யாராவது உள்ள வந்திருக்காங்களா? ஓகே. சோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா calculate tax payable on total income excluding additional salary in the year it is received. So அரியர் போனஸை இன்க்ளூடும் பண்ணி ஒரு டாக்ஸ் ரேட் கண்டுபிடிச்சோம், அரியர் சேலரி எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு டாக்ஸ் ரேட் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? சோ இந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து calculate the difference between step 1 and step 2. நான் போட்ட சம், அதாவது 1040 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்துச்சு இல்லையா, சோ அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். சோ இது வரைக்கும் ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்து fourth step, calculate tax payable on total income of the year to which the arrear related excluding arrear, which means எந்த வருஷத்துக்கான அரியரோ அந்த வருஷத்துக்கான டாக்ஸ் ரேட்டை கண்டுபிடிங்க, எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுவீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது fourth step. அடுத்து fifth step, calculate the tax, அதாவது அது எக்ஸ்க்ளூடிங் அரியர். இப்ப அடுத்து அதே மாதிரி டோட்டல் இன்கம்ல டாக்ஸ் கண்டுபிடிங்க, பட் இன்க்ளூடிங் அரியரோட சேர்த்து கண்டுபிடிங்க, அது ஃபிஃப்த் ஸ்டெப். அந்த வருஷத்துக்கு, அதாவது அது எந்த வருஷத்தோட அரியரோ அந்த அரியரை இன்க்ளூட் பண்ணி அங்க ஒரு டாக்ஸ் ரேட்டை கண்டுபிடிக்க சொல்லிட்டோம் ஃபிஃப்த் ஸ்டெப்ல. ஓகேவா? சோ இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டுட்டோம். அடுத்து சிக்ஸ்த்ல என்ன சொல்றான், இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுங்க. நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு 600 வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டெப் தான் இது 600. இப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ஸ்டெப் 3யும் ஸ்டெப் 6யும் மைனஸ் பண்ணுங்க, யூ வில் கெட் அ ரிலீஃப் 440 rupees. நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதுதான் ரிலீஃப். இன் கேஸ் நோட் பாத்துக்கங்க, இஃப் ஸ்டெப் 6 இஸ் மோர் தென் த ஸ்டெப் 3 நோ ரிலீஃப் ஷல் பி அலோடட். இப்போ வந்து இங்க 1040 ரூபா வந்துச்சு, அங்க 600 ரூபா வந்துச்சு, கரெக்டா? அதனால நம்மளுக்கு மைனஸ்ல 440 அப்படின்னு வெளியே காமிச்சோம். இன்கேஸ் இந்த பக்கம் 600 ரூபாய் வந்து அந்த பக்கம் 1040 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ்ல போகும் நம்ம ஆன்சர், கரெக்டா? ஏன்னா அந்த வருஷத்துல பே பண்ணிருந்தாலே அதிகமா பே பண்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிலீஃப் அப்ளிகபிளான்னு கேட்டா ரிலீஃப் நாட் அலோடட். ஓகேவா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் ரிலீஃப். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏன் நான் ஸ்டெப் போகாம ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகணும்னா, நான் அப்படியே ஸ்டெப் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் அந்த வருஷம் அடிஷனல் எக்ஸ்க்ளூட் பண்ணா நீங்க மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நீங்க இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் ஆயிட்டு இருக்கீங்க கிளாஸ்ல. சோ அதனால வந்துதான் சம் போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்தேன்.
ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்ணோம், அதாவது அரியர் சேலரி அட்வான்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கு என்ன பெண்டிங் இருக்கு, கிராஜுவிட்டி பெண்டிங் இருக்கு, விச் மீன்ஸ் அட் த டைம் ஆஃப் டெர்மினல் பெனிஃபிட்ஸ் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த கிராஜுவிட்டிக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, we are providing a formula. ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான். ரிலீஃப் when payment is in nature of taxable gratuity. In case taxable gratuity மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா தென் அதுக்கு நாங்க எப்படி ரிலீஃப் கொடுப்போம். வேற பாஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்டெண்டட் ஓவர் 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா கீழே இருக்க மாதிரி போடுங்க. இன்கேஸ் பாஸ்ட் சர்வீஸ் வந்து அடுத்து 15 இயர்ஸ் வந்து கொடுத்துட்டானா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தாண்டி இருக்கு, மோர் தென் 5 இயர்ஸ் பட் லெஸ் தென் 15 இயர்ஸ் அப்படி இருந்தா என்னன்றதை கீழே கொடுத்துருக்கான். 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்தா அப்ளிகபிளே ஆகாது. அவ்வளவுதான், இது ரெண்டு தான் கொடுத்துருக்கான். வேற ஏதாவது 3 இயர்ஸ்க்கு ஏதாவது கொடுத்துருக்கானா? ஓகே, 3 இயர்ஸ்க்கு எதுவும் இல்லை. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். அதாவது மோர் தென் 15 இயர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன, இன்கேஸ் மோர் தென் 5 இயர்ஸ் பட் லெஸ் தென் 15 இயர்ஸ் குள்ள இருக்கீங்க, அப்ப லெஸ் தென் 5 இயர்ஸ் கீழே இருந்தா ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டா லெஸ் தென் 5 இயர்ஸ் கீழே இருந்தா ரிலீஃப் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு, அவர் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு நம்ம ரிலீஃப் எப்படி கொடுக்குறது, அதுதான் இப்போ கான்செப்ட். ஓகே, ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோட். என்னென்ன ஸ்டெப்ஸ் பா? Calculate total income and tax liability considering taxable gratuity of the relevant previous year. அந்த ப்ரீவியஸ் இயர்ல அவர் ரிசீவ் பண்ணாரு, கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணாரு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர்ல அவரோட டோட்டல் இன்கம் பிளஸ் கிராஜுவிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், calculate total income and tax on total income in respect of each of 3 previous year immediately preceding the relevant previous year, adding 1/3 of the taxable gratuity in each of the 3 years. அதாவது முந்தின 3 வருஷத்துல, இந்த சென்ஸ் இப்போ வந்து 2000 எழுத முடியாதா, இப்போ வந்து 2022ல நான் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றேன்னு வச்சுப்போம். இதுதான் என்னோட ப்ரீவியஸ் இயர். இந்த 2020ல இருந்து 3 ப்ரீவியஸ் இயர் பின்னாடி போக சொல்றாங்க. ஓகே, 2021, 2020, 2019 இப்படி 3 ப்ரீவியஸ் இயருக்கும் என்ன பண்ண சொல்றாங்க, என்ன வந்து டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் 3 லட்சம் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல 3 லட்சம் நான் ரிசீவ் பண்ணிருக்கேன். இந்த 3 லட்சத்தையும் அப்போசியேட் பண்ண சொல்றான் என்னைய. இங்க 1 லட்சம் அந்த டோட்டல் இன்கம்ல இங்க 1 லேக் ஆட் பண்ணிக்கோ, இங்க 1 லேக் ஆட் பண்ணிக்கோ, இங்க 1 லேக் ஆட் பண்ணிக்கோ, இப்படி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடி. 1/3 அதை நீ பிரிச்சு அந்த ப்ரீவியஸ் இருக்கு அதை அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து கண்டுபிடி. ஏன் எதனால இதை பண்றான், இந்த 3 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்குறான் அப்படின்னா, இன்கேஸ் கிராஜுவிட்டி நான் பல்கா ரிசீவ் பண்ணாம இந்த மாதிரி வருஷம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் ரிசீவ் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், எனக்கு ஹையர் ரேட் வந்து கம்மியா இருக்கும். விச் மீன்ஸ் ஹையர் இன்கம் 2022ல ஹையர் இன்கமா இருந்தது, இந்த வருஷத்துல இப்படி பிரிச்சு வாங்கதான் எனக்கு ஹையர் இன்கம் கம்மியா இருக்கும். சோ அந்த கான்செப்ட் படி அவன் போறான். ஓகேவா? சோ அதை அவன் சொல்லியிருக்கான். டோன்ட் வரி, அதை அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. பட் இந்த பாயிண்ட் அதுதான் சொல்ல வரான். நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா சொல்லியிருக்கான், calculate average rate of the each year. ஸோ எல்லா இயருக்கும் ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ண சொல்றான். ஓகேவா? விச் மீன்ஸ் 3 வருஷத்தையும் சேர்த்து டிவைடட் பை 3ன்னு ஒரு இடத்துல போடுவோம். ஆவரேஜ், ஓகே, ஆவரேஜ் ரேட் அவனே கொடுத்துருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரி இது வந்து பர் இயர்க்கான ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் தான் மொத்தமா ஆட் பண்ணி மறுபடியும் டிவைடட் பை 3 போடுவோம். இந்த ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது ரிபேட், ஆவரேஜ் ரிபேட் எடுத்தோம் இல்லையா, டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டூ 100. இதை பண்ணோம் அப்படின்னா எத்தனை பெர்சென்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. நம்ம ஆவரேஜ் ரிபேட் எடுத்துமே பெர்சென்டேஜ் 2.63 போன வாட்டி சொன்னீங்களா ஏஓபிக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா யூ காட் ஆவரேஜ் ரேட். அடுத்து என்ன சொல்றான், 3 வருஷத்துக்கு நீங்க ஆவரேஜ் எடுத்துப்பீங்க. அதாவது நாங்க எழுதி போட்டது என்ன, 2022 எழுதுனா 21, 20, 19 இந்த 3 வருஷத்துக்குமே இந்த ஆவரேஜ் பெர்சென்டேஜ் எடுப்பீங்களா. 2021 3 வருஷத்துக்கும் ஆவரேஜ் பெர்சென்டேஜ் நீங்க எடுப்பீங்க. இப்போ இந்த 3% ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட சொல்றோம். ஓகேவா? இந்த 3% ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடுங்க. அது 4th பாயிண்ட். அடுத்து 5th பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, calculate taxable gratuity by applying average rate of the relevant previous year. இங்க ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா உங்களுக்கு, இந்த ஆன்சரை கொண்டு போய் கிராஜுவிட்டியில அப்ளை பண்ணுங்க. கிராஜுவிட்டியில அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ரிலீஃப். அதாவது ஸ்டெப் 5 ஸ்டெப் 6, அதாவது அங்க ஒரு ஒரிஜினல் கிராஜுவிட்டி ஒன்று இருக்கும், இந்த கிராஜுவிட்ல ஆவரேஜ் ஒன்று கால்குலேட் பண்ணிருப்பீங்க, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா யூ வில் கெட் அ ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டான். டோன்ட் வரி, இப்போ போயிட்டு அப்படியே சம்ம பார்ப்போம். சம்ம பார்த்தா யூ வில் கெட் அ கிளாரிட்டி.
பட் உங்க சம்ல வந்து அந்த ஆவரேஜ் கால்குலேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்காது. ரொம்ப பழைய புக்ல அது இருக்கு. பட் வில் ட்ரை. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவைலபிள் ஆனதுனால உங்க புக்ல அது எடுத்துட்டு இருப்போம். பழைய புக்ல அது ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 2019-20 தான் அப்ளிகபிள் ஆச்சு. ஓகே, சரிடா. இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் மட்டும் சொல்லிடுறேன். அதை வச்சு நம்ம இந்த புக்லேயே பார்த்துப்போம். மேபி வந்திருந்தால் எப்படி இருக்கும்ன்றதே நான் சொல்லிடுறேன். illustration 36 எடுத்துக்கங்க. During the previous year, Sri Padapati received from his employer 2000 as a gratuity. 2 லட்ச ரூபா கிராஜுவிட்டியா ரிசீவ் பண்றாரு. அவுட் ஆஃப் விச் 1,10,000 exempted under section 10. அந்த செக்ஷன் 10ல வந்து இவ்வளவு எக்ஸம்ட் ஆகுது. அதாவது 1,10,000 எக்ஸம்ட் ஆகுது. அப்போ நம்மளால எவ்வளவுதான் கையில வச்சிருப்பாரு? 90,000 தான் டாக்ஸபிள் கிராஜுவிட்டியா வச்சிருப்பாரு. இந்த 10 என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம பெர்க்விசிட்ஸ் அண்டர்ல வந்து கிராஜுவிட்டி டெர்மினல் பெனிஃபிட்ஸ் பெர்க்விசிட்ஸ்ன்றாங்க. டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அண்டர்ல நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல எக்ஸாம்பிள் கிராஜுவிட்டி ஸ்டாச்சுட்டரி லிமிட்னு போட்டு எக்ஸாம் பண்ணும். ஞாபகம் இருக்கா? சேலரியில ஒரு 3 கண்டிஷன் பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம்? ஆவரேஜ் ஆஃப் த 10 மந்த், லாஸ்ட் 10 மந்த் இருக்கும். சேலரி, ஆவரேஜ் சேலரி ஆஃப் த லாஸ்ட் 10 மந்த். ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளவுப்பா கிராஜுவிட்டிக்கு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸ்டாச்சுட்டரி லிமிட் ஃபார் கிராஜுவிட்டி 25 lakhs லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு, 5 lakhs for ரிட்டையர்மெண்ட், பென்ஷனுக்கு 1/3 2/3. எவ்வளவு கிராஜுவிட்டிக்கு? 2 lakhs. ஸோ அதாவது இந்த 2 lakhs அண்ட் தென் வந்து ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ், இது மூணுத்தையும் விச் எவர் இஸ் லோவர், அதாவது மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கும் இல்லையா? 20 lakhs. அதான் யோசிச்சேன் 2 lakhs எப்படி கொடுப்போம். ரைட். ஸோ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எடுத்து நம்ம எக்ஸாம் பண்ணுவோம் அண்டர் செக்ஷன் 10 கீழே. ஸோ அந்த எக்ஸாம்ஷன் தான் இந்த இடத்துல அவன் சொல்லியிருக்கான் 1,10,000. அப்போ பேலன்ஸ் இருக்க 90,000 வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த 90,000 மட்டும் தான் இப்போதைக்கு அவர் கையில இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன சொல்லியிருக்கான்? பேசிக் சேலரி கொடுத்துருக்கான், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டான். 2021-22, 2021, 19-20, 18-19, அதாவது ரிவர்ஸ்ல போறான். எதுக்கு இப்படி ரிவர்ஸ்ல போறான்? அவனுக்கு வந்து நம்ம அந்த ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் இருக்கணும் இல்லையா? அதனால அவன் ரிவர்ஸ்ல போறான். பேசிக் சேலரி என்னன்னு கொடுத்துட்டான், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ சொல்யூஷன் நம்ம இப்போ டைரக்டா ரிலீஃப் கண்டுபிடிப்போம். ரிலீஃப் கண்டுபிடிக்க முன்னாடி கீழே இருக்க ஒர்க்கிங் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ கீழே இருக்க ஒர்க்கிங் வந்துட்டோம் அப்படின்னா பேசிக்ஸ் எடுத்துக்கோங்க. 3,46,00,000, 2,75,00,000, 1,70,000, 65,000 போட்டாச்சு. டாக்ஸபிள் கிராஜுவிட்டி எவ்வளவுப்பா? டாக்ஸபிள் கிராஜுவிட்டி 90,000. நாங்க சொன்ன மாதிரி 90,000 எடுத்துட்டோமா? அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன? அந்த 90,000 1/3 பிரிக்கணும். 90,000 டிவைடட் பை 3. ஸோ 90,000 டிவைடட் பை 3. ஸோ 90,000 டிவைடட் பை 3 நான் போட்டோம்னா எனக்கு 30,000 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? 30,000, 30,000, 30,000, 30,000 3 வருஷத்துக்கு அதை நான் பிரிச்சிருவேன். 3 வருஷத்துக்கு நான் 30, 30, 30 கொடுத்துட்டேன். இப்போ கிராஸ் சேலரி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4,36,00,000, 3,05,000, 2,95,000. இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா? டன். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? விச் மீன்ஸ் 50,000 ஆஸ் பர் ஓல்டு ரேட் படி. ஸோ 50,000, 50,000 நம்மளுக்கு எப்பத்துல இருந்து 50,000 அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020-21 தான். லெசன்ஸ் அந்த வருஷத்துல இருந்தா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 வருஷத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? 2020-21 19-20 அது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஏன்னா அது அமெண்ட்மெண்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 2019-20 அமெண்ட்மெண்ட் அது. 19-20 2021 அப்ளிகபிள் ஆகாம 21-22 இருந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு. லெசன்ஸ் நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். 2019-20 அமெண்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2020-21 மேல எழுதிக்கங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு எழுதி 2020-21 அப்படின்னு போட்டுங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ இந்த 50,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்ஸபிள் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க அதை ரிடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் டாக்ஸபிள் சேலரி 3,86,00,000, 2,55,000, 2,95,000 ஆச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு டாக்ஸபிள் சேலரி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இங்க கொடுத்துருக்கான் இல்லையா? அவன் டைரக்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்ததுனால நீங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 30% கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா? அதெல்லாம் பண்ண வேண்டாம். மேபி அவன் ஜிஏவின்னு கொடுத்துருந்தா நீங்க அந்த வேலை எல்லாம் பண்ணணும். ஸோ டைரக்டா இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் கெட் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து டிடக்ஷன் ஏதாவது இருந்தால் லெஸ் பண்ணுவீங்க. எதுவும் கிடையாது. ஸோ டோட்டல் இன்கம். அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆன் அபோவ் டைரக்டா எல்லாமே 5 lakhs மேல எல்லாமே இருக்கா? ஸோ இங்க மட்டும்தான் உங்களுக்கு நில்லுன்னு வரும். மற்ற எல்லாத்துக்கும் டாக்ஸ் வரும். 5,02,000 அப் டு 2,50,000 வரைக்கும் நில்லு. அடுத்த 2,50,000 இருக்கு 12,500 பிளஸ் 2,000 மேல 20% 400. ஸோ 12,900. அதே மாதிரி 3,70,000க்கும் டாக்ஸ் எடுத்தீங்கன்னா 6,000 வரும். 3,10,000க்கு டாக்ஸ் எடுத்தீங்கன்னா 3,000 வரும்.
அந்த வருஷத்துல வந்து 30,000 தான் டாக்ஸ் வராது. கரெக்டா? ஸோ இப்போ ரிபேட் அப்ளிகபிள் பண்ணி பார்ப்பீங்க. ரிபேட் அப்ளிகபிள் பண்றீங்க அப்படின்னா, ஐயோ, ரிபேட் அப்ளிகபிள் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. 5 லேக்ஸ்க்கு மேல இருக்கு. இங்க 5 லேக்ஸ்க்குள்ள இருக்கு, ரிபேட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால இங்க நில் ஆயிடுச்சு. இங்கேயும் ரிபேட் அப்ளிகபிள் ஆகும், அதனால இங்க நில் ஆயிடுச்சு. இங்கேயும் நில் ஆயிடுச்சு. டாக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் இந்த வருஷத்துல மட்டும் தான் இருக்கு. விச் மீன்ஸ் 12,900 மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ரிபேட் அப்ளிகபிள் பண்ண வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏன்னா 5 லேக்ஸ்க்குள்ளார இருக்கு, அதனால ரிபேட். புரியலையா? புரிஞ்சுதா? ஓகே ஓகே, டன் 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 டன். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4% ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணீங்கன்னா 516. ஸோ டாக்ஸ் லயபிலிட்டி 13,614 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம ஸ்டெப்ஸ்ல என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா, இதுக்கு நீங்க ஆவரேஜ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த 3 வருஷத்துக்கு ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க 2 வருஷத்துக்கு இப்போ நில் ஆனதுனால உங்களால இந்த 2 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. விச் மீன்ஸ் இங்க 0, இங்கேயும் 0. நான் நில்லுன்றது 0 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, 0 0. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன? டோட்டல் டாக்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்கம் இன்டூ 100. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் டாக்ஸ் எவ்வளோ? 13,416 டிவைடட் பை கிராஸ் டோட்டல் இருக்கக்கூடாது, நெட் டோட்டல் இருக்கணும். டிவைடட் பை 5,02,000 இன்டூ 100. எத்தனை பர்சன்டேஜ் வரும்? கால்குலேட் பண்ணீங்கன்னா 2.67% வருதா பாருங்க. 13,416 டிவைடட் பை 5,02,000 இன்டூ 100 வந்துச்சா? ஓகே. ஸோ இப்போ 2.67% வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் இந்த 3 வருஷத்துக்கும் இருந்துச்சுன்னா இங்கேயும் சில பெர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க கிடைக்காதனால ஐ டேக் 0 0. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிட்டான்? இது 3 வருஷத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டான். இது 3 வருஷத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடு அப்படின்னு சொல்லிட்டான். சாரி 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 சாரி, இந்த 3 வருஷம் இல்ல, இது கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இமிடியேட்லி ரெலவென்ட் டு த ப்ரீவியஸ் இயர். இந்த இடத்துல 2.67 கிடைச்சிச்சியா, அந்த மாதிரி இங்கேயும் கிடைச்சிருக்கும், இங்கேயும் கிடைச்சிருக்கும், இங்கேயும் கிடைச்சிருக்கணும் மேபி ஹையரா இருந்தா. நான் என்ன பண்றேன்? 0% 0% 0% எடுத்துக்கிறேன் இந்த 3 வருஷத்துக்கும். இங்க எப்படி கிடைச்சிச்சோ 2.67 எப்படி கிடைச்சிச்சோ, ஏன்னா இந்த வருஷத்தை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுல இருந்து இமிடியேட் ரெலவென்ட் டு த 3 ப்ரீவியஸ் இயர், இதுல இருந்து பின்னாடி 3 ப்ரீவியஸ் இயருக்கு போக சொல்றோம். மைட் பி இங்க இருந்தா பர்சன்டேஜஸ் கிடைச்சிருக்கும், பட் ஆனா எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ டேக் அ 0. So 0 0 0 0 divided by 3 is absolutely 0. That's why here average rate 0, அதாவது நில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ நில்லுன்னு ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இப்போ அவன் கொடுத்துருக்க அந்த ரிபேட்டோட இது ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க எப்படி கொடுத்துருக்கான்னு. வாங்க, எனக்கு நில்லுன்னு 0 ஆச்சு. ஸோ ரிலீஃப் ஆஃப்டர் செஸ்க்கு அப்புறம் நான் எவ்வளவு கட்டிருக்கோம்? 13,416. அதை நான் எடுத்து இங்க போட்டுக்கிட்டேன். 13,416 நான் போட்டேன். இப்போ இந்த வருஷத்துக்கு நான் எவ்வளவு அலோகபிள் பண்ணுவேன்? ஃபார் கரண்ட் இயர், கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு. ஓகேவா? கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு நான் எவ்வளவு அலோகபிள் பண்ணுவேன்? 2.67 எனக்கு ரேட் கிடைச்சிச்சு. ஸோ 2.67 நான் வந்து ரிலீஃபா கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் முந்தின 3 வருஷத்துக்கு எனக்கு மேபி இந்த இடத்துல பெர்சன்டேஜஸ் இருந்திருந்தா இங்கேயும் நான் எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். பட் இங்க 0 இருக்கிறதுனால they'll take a 0. ஸோ 0 போட்டு இந்த 3 வருஷத்துக்கு ரிலீஃப் கிடைக்காது. ஆனா என்னோட பழைய புக்ல ஒர்க்கிங் இருக்கு, ஒரு சம் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஆனா அதையும் நான் அழிச்சு கிறுக்கி வச்சிருக்கேன். 0.6% வந்திருக்கு எனக்கு அதுல ஆன்சரு. ஆனா நான் அதை அழிச்சு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். மேபி அதை ஒர்க் அவுட் கூட பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ 0% இருக்கிறதுனால இங்க 0 வந்துருச்சு. ஸோ அந்த 3 வருஷத்துக்கான ரிலீஃப் நீங்க அப்ளிகபிள் பண்ணாம வெறும் 2,403 அப்படின்னு கரண்ட் ப்ரீவியஸ் இயர்க்கான ரிலீஃபை மட்டும் எடுத்து அப்ளிகபிள் பண்ணி 11,010 வந்து நீங்க டாக்ஸபிள் லயபிலிட்டியா கட்டிருப்பீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இது எப்படி பண்ணிருக்கான்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த 2.67 எப்படி எடுத்தான், இந்த 0 எப்படி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, டன், சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரிலீஃப் ஆன் கிராஜுவிட்டி. அடுத்து அவ்வளவுதான், சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரிலீஃப்ல. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் தேரி தான். தேரி வந்து இதுல இருக்க இந்த பிடிஎஃப் பார்த்தாலே போதும். என்ன தேரி அப்படின்னா, நம்ம பெண்டிங் விட்டு வச்சிருந்தாலே அதெல்லாம் தான். அதாவது மோர் தென் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, ஆனா 15 இயர்ஸ் தாண்டல. சென்ஸ் ஒரு 8 வருஷத்துல சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, இல்ல 9 வருஷத்துல சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லிருக்கான்? இன் திஸ் கேஸ் கால்குலேஷன் 89 இஸ் தி சேம் as the same service extended to over 15 years. மேல 15 வருஷத்துக்கு எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கால்குலேட் பண்ணீங்க, வித் ஒன்லி எக்ஸம்ஷன் தட் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஆவரேஜ் 3 வருஷத்துக்கு பதிலா 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்தோம் இல்லையா, அந்த 3 வருஷத்துக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, 2 வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். சிமிலர் taxable gratuity shall be divided into past 2 years. அதாவது இப்போ 3 வருஷத்துக்கு 90,000 பிரிச்சு கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். 45,000 45,000 2 வருஷத்துக்கு போட்டா போதும்னு சொல்லிட்டான். மற்ற கால்குலேஷன் எல்லாம் சேம் தான். நீங்க 15 வருஷத்துக்கு என்ன பண்ணீங்களோ அதையே இங்க பண்ணுங்க, ஆனா மேல 3 வருஷம் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு பதில் நீங்க 2 வருஷம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்து இன்கேஸ் வந்து 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது. சாரி, ரிலீஃப்
ஸோ ரிலீஃப் வந்து அப்ளிகபிளே ஆகாது. ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 லெஸ் தென் 5 இயர்ஸ் இருந்தா அப்ளிகபிள் ஆகாது. மேபி ஒரு 1 மார்க்லயோ இல்ல எங்கேயாவது திடீர்னு கேட்க சான்சஸ் உண்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஃப் வென் பேமெண்ட் இன் நேச்சர் ஆஃப் காம்பன்சேஷன் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் விட்டு தூக்குறாங்க, டெர்மினேட் பண்றாங்க, அதுக்காக ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நான் ரிலீஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, எனி காம்பன்சேஷன் ரிசீவ் பை எஸ்எஸ்சி ஃப்ரம் his employer on termination of employment is eligible. Yes, eligible, but he has to satisfy following condition. என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? எம்ப்ளாயிஸ் டெர்மினேட்டட் ஆஃப்டர் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் நாட் லெஸ் தென் 3 years. கிட்டத்தட்ட அவன் 3 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருக்கான், 4வது வருஷத்துல வந்து அவன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஓகேவா? அப்படி தூக்குறாங்க, அப்போ அவன் ரிசீவ் பண்ணிருக்கான் அப்படின்னா அப்போ 89 அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் the unexpired portion of terms of employees also not less than 3 years, which means இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்குப்பா. என்ன வந்து 4வது வருஷத்துலேயே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு தூக்குறதுனால எனக்கு இப்போ ஒரு காம்பன்சேஷன் ரிசீவ் ஆகுது. இப்போ நீங்க ஃபார்வர்டாவும் பாருங்க, பேக்வர்டாவும் பாருங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே கரெக்டா? 3 வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சு, 4வது வருஷம் தான் எனக்கு தூக்குறான். இன்னும் நான் வேலை செஞ்சா எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கலாம்? 8 வருஷம். அப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு நான் வேலை செஞ்சிருக்கலாம், கரெக்டா? விச் மீன்ஸ் ஃபார்வர்ட்லயே எனக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு, பேக்வர்ட்ல போனாலும் 3 வருஷம் இருக்கு. நான் இப்போ எலிஜிபிளா? எஸ், யூஆர் எலிஜிபிள். இப்போ இன்கேஸ் என்ன 4th இயர்ல தூக்குறதுக்கு பதிலா 6th இயர்ல தூக்குறாங்க, ஓகே? பேக்வர்ட்ல பாருங்க, பேக்வர்ட்ல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அப்கோர்ஸ் கண்டிஷன் ஏ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கண்டிஷன் பி சாட்டிஸ்ஃபை ஆகாதான் செக் பண்ணுங்க. போர்ஷன் இன்னும் 3 இயர்ஸ் கம்மியா இருக்க கூடாது. ஆனா எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் தான் இருக்கு? கான்ட்ராக்ட் படி 2 வருஷம் தான் இருக்கு. அப்ப நான் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஏன்னா இது அண்டு கண்டிஷன், ஓகேவா? அங்க பாருங்க அண்டுன்னு கொடுத்துருக்கான், மறந்துருச்சா? ஒரு நிமிஷம். 6th இயர்ல தூக்குறான், சி ஹியர் த அண்டு கண்டிஷன். சோ அது அண்டு கண்டிஷன்ல இருக்கு. சோ ஃபார்வர்டர்ல பார்த்தனா எனக்கு 3 வருஷம் கம்மியா இருக்கு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏபி கண்டிஷன். இது கான்ட்ராக்ட் இல்லைன்னா சூட் ஆகும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க மாதிரி தான் இருக்கும். கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி. அதாவது இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ சில கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல போனீங்கன்னா கூட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சில பிரைவேட் கம்பெனிஸும் இருக்கு. இப்போ நீங்க அவன் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி சொல்ல மாட்டான், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் 2 years. அதுல இருந்து அவன் ஒரு சேலரி புடிச்சிட்டே வருவான், உங்களுக்கு மாசம் மாசம் வந்து ஒரு சேலரி அமௌண்ட் புடிச்சிட்டே வருவான். நீங்க 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சீங்க அப்படின்னா நாங்க புடிச்ச அந்த சேலரியை மொத்தமா கொடுத்துருவோம். அதர்வைஸ் நீங்க 2 வருஷத்துக்குள்ளேயே கம்பெனி விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா உங்க கையில இருந்து புடிச்ச சேலரி திரும்ப தரப்படாது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியும் சிலது இருக்கு. கான்ட்ராக்ட் கிடையாது ஆனா இது, பட் இந்த மாதிரி இருக்கு ஸ்கீம்ஸ். இது கான்ட்ராக்ட் மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 4 வருஷம் நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சேலரில இருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து புடிச்சிட்டே வருவான் அந்த 4 வருஷத்துக்கு. அந்த 4 வருஷத்துக்கு உங்க சேலரி இருந்து புடிச்சத 5வது வருஷத்துல கொடுப்பான். என்ன ரீசன்னா, நீங்க 4 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ரீசன். இன்கேஸ் நீங்க 3வது வருஷத்துல வெளியே போறீங்கன்னு வச்சுப்போம், அந்த 4 இயர்ஸ்ல வந்து 3rd இயர்ல நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்க கையில இருந்து 3 வருஷத்துக்கு அந்த சேலரி புடிச்சான் இல்லையா, அது கொடுக்க மாட்டான். இது வந்து ஒரு இது இருக்கும், நீங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் சைன் பண்ணும் போது இதெல்லாம் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் சைன் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ், அந்த மாதிரி சர்வீஸ்ல இருக்கும் போது இவன் இந்த ரிலீஃப் கொடுக்கறவன் ஒரு கிரைடீரியா வச்சிருக்கான். உங்களுக்கு இன்னமும் சர்வீஸ் வந்து 3 வருஷம் எக்ஸ்டெண்டா இருக்கணும். மைட் பி பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது எத்தனை வருஷம் வேணா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகலாம், 3 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி இல்லாம. இன்கேஸ் வந்து ஆனா இது வரைக்கும் போகுது. இது எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஞாபகம் வருது. இப்போ ரிட்டையர்மெண்ட் இருக்கு அப்படின்னா 58 வயசு வரைக்கும் ஆச்சு, 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகுதுன்னா அப்போ இந்த 3 வருஷம் எலிஜிபிள் கிரைட்டீரியா வராது. அந்த மாதிரி டைம்ல டெர்மினேட் ஆனாங்க அப்படின்னா அப்போ அவங்களால ரிலீஃப் எடுத்துக்க முடியாது. அப்படி வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புரியுது. ஏன்னா பெர்மனண்டா இருந்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி பீரியட் எக்ஸ்ட்ராவா தானே நான் இருப்போம் பின்னாடிக்கு. நான் மைட் பி இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் நான் சொல்ல வரேன். இப்போ 60ல ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா இப்போ 58 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் வந்து இப்போ 58ல அவங்க வெளில வந்துட்டாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் தான் இருக்கு, அதனால ரிலீஃப் சர்வீஸ் 2 இயர்ஸ் தான் இருக்கு, அப்படி ரிலீஃப் இல்ல அப்படி வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் வந்து என்ன சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி நடக்கும், இந்த கண்டிஷன் மோஸ்ட்லி இந்த கண்டிஷன் நிறைய இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாதுதான். இல்ல சென்ஸ் ஆகாது, இல்ல சென்ஸ் ரிலீஃப் எடுத்துப்பாங்க தான், எல்லாருமே ரிலீஃப் வந்து எடுத்துப்பாங்க. பட் எங்க ஆகாது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஆகாதுன்னு எனக்கு தோணுபடி ஒண்ணு கான்ட்ராக்ட், இல்லைன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் டைம், இது 2 இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து அங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல, எல்லாருமே ரிலீஃப் எடுத்துக்கிற கணக்குல தான் இருக்கும். நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது இங்க 2 கண்டிஷனுக்கு அண்டுக்கு. அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக.
ஓகே டன். ஸோ இதை கொடுத்துட்டான். மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது டெர்மினேஷன் டைம்ல என்ன பண்ணணும், மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் இன் திஸ் கேஸ் கால்குலேஷன் 2089 இஸ் சேம் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் கிராஜுவிட்டி ஓவர் த எக்ஸ்டெண்ட் 15 இயர்ஸ். மேல நீங்க 15 இயர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணீங்க, இப்போ நம்ம சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். However, where assessee claim exemption 10C relief 89 is not available. In case 1010C கீழ ஒருத்தர் வந்து எக்ஸம்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 89 நாட் அவைலபிளா. 1010C என்னன்னு போய் பாருங்க. 1010C எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, பார்த்துருவோமா, எதுக்கு அதை வேற விட்டுட்டு போனோம். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். ஓகே ஓகே, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கீழே 5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, லெசன்ஸ் 3 மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங், அதுல 3 எடுப்போம் இல்லையா, அதுதான் 1010C. ஸோ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். இப்போ டெர்மினேஷன் அப்படிங்கிறது இவங்களாவே வேலையை விட்டு தூக்குறது. 1010C எது வருதுன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். நீங்களே வாலண்டரியா போய் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தென் அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு 89 அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா அப்ளிகபிள் ஆகாது. ஓகே. அடுத்து ரிலீஃப் when payment is in nature of computation of pension. In case computation of pension, அதாவது பென்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணல, சேலரியில நம்ம என்னதான் பண்ணுமோ அது அப்படியே இங்க பாக்குறோம்ப்பா. அதுக்கு என்னதான் கால்குலேஷன் மெத்தடு சேம். 15 இயர்ஸ்க்கு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி. இன் எனி அதர் கேசஸ் இருந்துச்சுன்னா இன் எனி அதர் கேசஸ் த போர்ட் மே கிராண்ட் ரிலீஸ். வேற ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா சிபிடிடி போர்ட் பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ரிலீஃப் எடுக்கணும் ஆஃப்டர் எக்ஸாமினிங் சர்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேசஸ். ஸோ அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரிலீஃப் 89. ஓகேவா? வில் காட் அ கிளாரிட்டி அண்டர் ரிலீஃப், ரைட்? ஸோ ரிலீஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அசஸ்மெண்ட் ஃபார் வேரியஸ் பர்சன்ஸ் அதில் வந்து ஏஓபிபிஓஐ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸும் டிசிஎஸும் மட்டும்தான் இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து டிசிஎஸ் மட்டும் நடத்திடுறேன், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸி. ஓகே. நான் ஃபர்கட் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே ஃபர்கட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும், ஏன்னா நீங்கள் பிடிஎஃப் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணீங்கன்னா அது எல்லாமே ரீகால் ஆகிடும். நான் ஃப்ரெஷ்லி யூ கம் டு TCS, tax collected source. First of all, you need to know the definition of this two. TDS, TCS. இது டிடக்ட் அட் சோர்ஸ். டிடக்ட் அட் சோர்ஸ், அந்த சோர்ஸ்ல கொடுக்கும் போதே டிடக்ட் பண்ணணும். இது கலெக்ட் அட் சோர்ஸ். கலெக்ட் அட் சோர்ஸ் அதாவது விற்கும் போது கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டுத்துக்குமான டேர்ம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது டிடக்ட் அட் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது எனக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தராங்க, அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, இஸ் கிவிங் மீ அ சர்வீஸ். எம்ப்ளாயி வந்து எனக்கு சர்வீஸ் தராரு, எம்ப்ளாயர் அதுக்கு காசு கொடுக்குறாரு, கரெக்டா? இஸ் ஏர்னிங் த ருபீஸ். ஸோ இப்போ எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும்னா காசு கொடுக்கும் போதே டிடக்ட் பண்ணி கொடுக்கணும். எம்ப்ளாயர் காசு கொடுக்கும் போதே அந்த சோர்ஸ், தட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ்ல டிடக்ட் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் கன்சிடர் அஸ் டிடிஎஸ். ஓகேவா? டிடிஎஸ் எங்க வரும் தெரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து டிசிஎஸ் வருவோம். டிசிஎஸ் அப்படின்னும் போது கலெக்ட் அட் சோர்ஸ். கலெக்ட் அட் சோர்ஸ்னா பொருளை கொடுக்கும் போது இட் வில் பி மோஸ்ட்லி கூட்ஸ். கூட்ஸ் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க நான் சர்வீஸ் பத்தி பேசியிருக்கேன், இங்க கூட்ஸ் பத்தி பேசுறேன். ஜிஎஸ்டி படிக்கும் போது இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா சர்வீஸையும் கூட்ஸையும் நம்மளுக்கு தனியா பிரிக்க தெரியணும். எப்படி பிரிக்க தெரியணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார் வந்து நான் வந்து டயரை வந்து பஞ்சர் போடுறதுக்கு போறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? என் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் கார் டயர் போய் பஞ்சர் போட போறேன், எம்ஆர்எஃப் ஷோரூம்ல போறேன். நான் அந்த டயர் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், புது டயர் வாங்கணும்னு சொல்லிட்டான். இப்போ நான் ஒரு புது டயரை வாங்குறேன், அது எனக்கு கூட்ஸ் டயரு. இப்ப அந்த டயரை ஒருத்தன் மாத்தி தருவான் இல்லையா, வந்து உட்காந்து வேலை பார்த்து அதை வந்து தூக்கி ஜாக்கி போட்டு தூக்கி நிக்க வச்சு அந்த டயரை ஒருத்தன் மாத்துவான் இல்லையா, ஈஸ் ரெண்டரிங் சர்வீஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அட் அ டைம் தே டிட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அப்போ ஜிஎஸ்டி போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கூட்ஸுக்கு தனியா ஜிஎஸ்டி போடுவான், இவன் பண்ண சர்வீஸ்க்கு தனியா ஜிஎஸ்டி போடுவான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இது எதுக்கு இங்க சொல்ல வந்தேன்னா, டிடிஎஸ் டிசிஎஸ்க்காக சொல்ல வந்தேன். மைட் பி இந்த இடத்துல இந்த சர்வீஸ் இந்த கூட்ஸ் உங்களுக்கு பிரிக்க தெரியணுன்றதுக்காக. இப்ப டிசிஎஸ் கலெக்டட் சோர்ஸ் அப்படின்னா செல்லர் அண்ட் பையர் இங்க இருப்பானுங்க. செல்லர் அண்ட் பையர். சோ இவர் சேல் பண்ணும் போது பையர் அதுக்கு காசு கொடுப்பாரு. அந்த காசு கொடுக்கும் போதே செல்லர் என்ன பண்ணணும், டிசிஎஸ் சேர்த்து கலெக்ட் பண்ணணும். அடிஷனலி இஸ் கலெக்டிங் டிசிஎஸ் அப்படின்னு. ஓகேவா? சோ மோஸ்ட்லி டிடிஎஸ் வந்து சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் இட் கம்ஸ் அண்டர் நம்ம இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்ட், இது எல்லாமே சர்வீஸ் ரெண்டர்ல தான் வரும். இப்போ ரெண்ட் எல்லாம் கூட நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதா. யூஆர் நாட் செல்லிங் அ கூட்ஸ், யுவர் ப்ரொவைடிங் a சர்வீஸ். என்ன சர்வீஸ் பண்றீங்க? ஓகே, ஐ ப்ரொவைட் யுவர் ஹோம், இப்ப தங்கிக்கோ, ஐ கிவ் தி சர்வீஸ். ஃபார் தி சர்வீஸ் யூ பே மீ.
ஐ நாட் கிவ் த கூட்ஸ். என் வீட்டையே நான் உனக்கு கொடுக்கல, இல்ல என் வீட்டுல இருக்கிற பொருள் உனக்கு இல்ல, நீ ஜஸ்ட் வர ரெண்டுக்கு இருக்க, என்னோட சர்வீஸ் நீ யூட்டிலைஸ் பண்ணிருக்க, அந்த மாதிரி. ஆனா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு, டிரெக்ட் அட் சோர்ஸ், கலெக்ட் அட் சோர்ஸ் ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா உள்ள போயிடலாம். ஓகே, நவ் இப்போ வந்து படிங்க டிசிஎஸ். டாக்ஸ் கலெக்ட் அட் சோர்ஸ், செக்ஷன்ஸ், டைப் ஆஃப் பேமெண்ட், ரேட், எக்ஸம்ஷன். ஓகே, செக்ஷன் 26C 206C 206CC1 C1F, அதாவது 1 1C 1F, இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 206 டிசிஎஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அடுத்து 10 லீவ்ஸ், இந்த போதை பொருள் அந்த மாதிரி தான், அந்த இது பான் ப்ராக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னப்பா அது விமல்லாம் கூட போதை ஏறுமா எனக்கு தெரியல. வேற எது இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்கஹாலிக் சரியா இந்த பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பிடிஎல், இந்த 10 லீவ்ஸ் அது. அதுக்கப்புறம் டிம்பர் ஆர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அண்ட் தென் வேஸ்ட் ஆர் ஸ்கிராப் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங், இல்ல மினரல் கோல், லிக்னைட்டு, அயன் ஓர், இன்க்ளூடிங் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 206C1 வருது. ஓகேவா? ஸோ ஆல்கஹாலிக் ஹியூமன் கன்சம்ஷன் 1% டிசிஎஸ் பிடிக்கணும், 10 லீவ்ஸ்க்கு 5%, டிம்பருக்கு 2.5, வேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஏதாவது வேஸ்ட் ஸ்கிராப் இருக்குன்னா அதுக்கு 1%, மினரல் கோல், லிக்னைட் இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் 1%. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அட் இயர்லியர் டெபிட் ஆஃப் த ரெசிப்ட். ஓகே, அதாவது இயர்லியர் ஆஃப் டெபிட் ஆர் ரெசிப்ட் லிசன்ஸ் எப்போ டெபிட் ஆகுதோ இல்ல எப்போ அதை ரிசீவ் பண்றீங்களோ விச் எவர் இஸ் இயர்லியர். ஓகேவா? அட்வான்ஸா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அட்வான்ஸா நீங்க டிசிஎஸ் பிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது கூட டிசிஎஸ் பிடிச்சிக்கலாம். நோ டிசிஎஸ் இஃப் ரெசிடெட் பையர் ஃபர்னிஷ் ஃபார்ம் 27C. 27C வந்து ஃபர்னிஷ் பண்றாரு அப்படின்னா அதுக்கு டிசிஎஸ் வேண்டாமா. தட் கூட்ஸ் ஆர் டு பி யூட்டிலைஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர் ஜெனரேஷன் ஆஃப் பவர் அண்ட் நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். இட் ஷல் பி டெலிவர் டு CIT, which means Commissioner of Income Tax, on or before the 7th day of the next month. Which means சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்கோஹாலே வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது ட்ரேடிங் பர்பஸ்க்கு இல்லாம, நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ்க்கு இல்லாம மேனுஃபேக்சரிங் பர்பஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஃபைல் அ ஃபார்ம் டு 27C ஃபைல் பண்ணி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கிட்ட நீங்க கொடுத்துடணும். எப்போ? அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் யூ ஆர் நாட் பேயபிள் டிசிஎஸ். ஓகேவா? டிசிஎஸ் மொத்தம் ஜாஸ்தியாலாம் இருக்காதுடா, மிஞ்சி போனா 5% தாண்டாது. ஏன் என்ன காரணத்துக்காக டிசிஎஸ் கட்டுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்கஹாலிக் ஹியூமன் கன்சப்ஷன் வந்து ஒரு 1.5 கோடிக்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். நான் இந்த 1.5 கோடிக்கு தான் வாங்கியிருக்கேனான்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியாது. நான் சொன்னாதான் தெரியும். இன்கேஸ் நான் சொல்லாம விட்டுட்டேன்னா அப்ப இந்த 1.5 கோடிக்கு நான் ஒரு 1% கட்டுறேன் அப்படின்னா 1.5 லட்சம் கட்டியிருப்பேன். 1.5 லட்சம் பெரிய இன்கமா கவர்மெண்ட்னு கேட்டா கிடையாது. 1.5 லட்சம் அவ்வளவு பெரிய இன்கம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. ஜஸ்ட் ஒரு 1.5 lakhs இந்த 1 கோடியில இருந்து 1% இவ்வளவுதான். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், இந்த 1.5 லட்சத்தை வச்சு நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவான். 1,50,000 டிவைடட் பை 1 into 100. அப்போ இவன் 1.5 கோடிக்கு வெறும் ஆல்கஹாலிக் லிக்கர் கன்சப்ஷன் வாங்கி ஹியூமன் கன்சப்ஷனுக்காக ஆல்கஹால் லிக்கர் வாங்கிட்டான் 1.5 crores அப்படின்ற ஒரு ட்ராக்கிங் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. அவன் ட்ராக் பண்ணிப்பான் நீ எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்க அப்படின்றத அவன் ட்ராக் பண்ணிப்பான். அந்த பர்பஸ்க்காக தான் அவன் டிடிஎஸ் வச்சிருக்கான். நீங்க இந்த கார் வாங்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா 0.01% வந்து டிசிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. 0.01% கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெருசா இன்கம் வந்துட போறது இல்ல. அதை வச்சு அந்த காரோட மதிப்பு என்னன்னு அவன் கண்டுபிடிச்சுப்பான். ஓகேவா? அதாவது இது காருக்காக இவ்வளவு டிசிஎஸ் வந்திருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் போவோம். ஓகே, இவன் வந்து இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் கட்டியிருக்கான், 0.01 போட்டே 1 லட்சம் கட்டியிருக்கான் அப்படின்னா அப்போ டிவைட் பை போட்டு இன்டூ 100 போடு, காரோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடி. லெசன்ஸ் அவன் வீட்டுக்கு ரைடு போறதுக்கு தான் இது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ அந்த பர்பஸ்க்காக தான் இது இருக்கு. அதுக்கு அடுத்து இது வரைக்கும் ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஒன், கிராண்டர் ஆர் லீஸ் லைசன்ஸ் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் ஆர் அதர்வைஸ் டிரான்ஸ்ஃபரிங் எனி ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ஹோல் ஆர் பார்ட் இன் த பர்சன் அதர் தென் பப்ளிக் செக்டர் கம்பெனி. அதாவது பிஎஸ்யூ தவிர்த்து பப்ளிக் செக்டர் யூனிட் தான். பப்ளிக் கம்பெனினா கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ அந்த எப்படி சொல்றது, பப்ளிக் கம்பெனின்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்கு. இட் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஏதாவது லீஸோ இல்ல ஏதாவது லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக, என் பொருளை நீ யூஸ் பண்ணிக்கோ. அந்த மாதிரி என்னென்ன பொருள்? ஃபர்ஸ்ட் பார்க்கிங் லாட். இப்போ பார்க்கிங் லாட் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் வந்து என்கிட்ட பார்க்கிங் லாட் இருக்குப்பா, நான் இப்போ ஹரிக்கு வந்து அதை கொடுக்குறேன், லீஸ்க்கு கொடுக்குறேன், இல்ல லைசன்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். ஓகே, என்கிட்ட வந்து இந்த பார்க்கிங் லாட் இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹரி எனக்கு என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி காசு கொடுக்கும்போது ஹரிக்கிட்ட தான் நான் டிசிஎஸ் பிடிக்கணும். அதுல 3 தான் சொல்லியிருக்கான். என்னென்ன சொல்லியிருக்கான்? பார்க்கிங் லாட்டு, டோல் பிளாசா,
மைனிங் அண்ட் குவரிங் எக்ஸ்க்ளூடிங் த மினரல் ஆயில் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் விச் மீன்ஸ் கேஜிஎஃப். ஓகேவா? மைனிங் அண்ட் குவரிங். குவரினா என்னது? அந்த ஜெல்லிக்கல்லாம் இடிச்சு தருவானுங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு டிசிஎஸ் அப்ளிகபிள்? 2%. ஓகேவா? ஸோ TCS shall not be earned debit. No TCS on such a lease or license on transfer to any rights interest to public sector company. In case வந்து நீங்க எப்போ இயர்லியர் விச் மீன்ஸ் ஹரி வந்து எனக்கு எப்போ டெபிட் பண்றாரோ விச் மீன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அப்பயே நான் டிசிஎஸ் பிடிச்சிருவேன். இல்ல அவர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பே பண்றது ரெசிட் பேசிஸ்ல அப்படின்னா அவர் எப்போ தராரோ அப்போ நான் டிசிஎஸ் பிடிச்சிருவேன். இன்கேஸ் நான் பிஎஸ்சிக்கு ஏதாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த லீஸ் அந்த கிராண்ட் வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஏதாவது கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் கம்பெனி வந்து பார்க்கிங் லாட்டோ டோல் பிளாசாவோ இல்ல மைனிங் என்கொயரி வந்து கவர்மெண்ட் கம்பெனி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தென் டிசிஎஸ் வந்து அதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லிருக்கான்? மோட்டார் வெஹிக்கல் சேல் பண்ணோம் அப்படின்னா 1%. நான் சொன்னாலே இப்போ கார் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு 1%. TCS shall be at the time of receipt of such amount. இது வந்து எப்போ ரிசீவ் பண்றீங்களோ அப்பதான். நோ டிசிஎஸ் சேல் கன்சிடரேஷன் இஸ் அப் டு 10 lakhs. 10 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா டிசிஎஸ்ஏ கிடையாது. ஏன் 10 லட்சத்துக்கு மேல அவன் வச்சிருக்கான்? அந்த 1% வச்சு அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான்? 10 லட்சம் வரைக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்கான் ஒரு கார் வாங்குறதுக்கு. மோட்டார் வெஹிக்கல் அப்படின்னா அந்த கார் இதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகும். ஆமா 10 லட்சம் வரைக்கும் லிமிட் கொடுத்து நீ அதுக்கும் மேல வாங்கியிருக்கனா அப்போ நீ வந்து எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் டிசிஎஸ் வச்சு. ஓகேவா? சோ இப்போ இது எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா ஃபார் யுவர் எக்ஸாம் பர்பஸ் அண்ட் தென் மெமரைஸ் பர்பஸ். இப்போ இது உங்களுக்கு என்னென்ன மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஃபார் யுவர் மெமரைஸ் பர்பஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செக்ரிகேட் பண்ணிக்கங்க. எப்படி செக்ரிகேட் பண்ணா 1%, 2%, 2.5, 5 இது 4 தான். ஓகேவா? இது 4 தான் டிசிஎஸ்க்கான பெர்சன்டேஜஸ். ரைட்டா? 1ல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் காரு, அப்புறம் இந்த கோல், லிக்னைட்டு, வேஸ்ட் ஸ்கிராப்ஸ், ஆல்கஹால், ஹியூமன் ஆல்கஹால் இதெல்லாம் வந்துடும். இந்த சென்ஸ் ஹியூமன் ஆல்கஹால் அப்படின் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும், நம்ம அது மறந்துடவே கூடாது. ஸோ அதுக்கு 1% அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரணும். பிளஸ் மோட்டார் கார் ஆப்வியஸா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா 10 லட்சம் வரைக்கும் நான் லிமிட் என்ன பர்பஸ்க்காக நான் அது 1% குடிக்கிறான்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். மேனுஃபேக்சரிங்ல வேஸ்ட் ஸ்கிராப் வர்றது, லிக்னைட்டு, கோல் இது 2த்துக்கு மட்டும் தான் 1%. அப்புறம் 2% எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னுக்கு மட்டும் தான் 2%. விச் மீன்ஸ் 1, 2, 3 அதுல செகண்டுக்கு மட்டும் தான் 2% வரும். வேற எங்கேயுமே 2% வராது பாருங்க. சோ 1, 2, 3ல செகண்ட் எல்லாத்துக்கும் 2%. 2 for 2%. ஓகேவா? சோ அந்த 3ல பார்க்கிங் லாட், டோல் பிளாசா, மைனிங் அண்ட் குவரிங், கேஜிஎஃப் மூவி. சோ 2, 2, 2 இதே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ 2 முடிஞ்சிச்சு. 2.5யும் 5யும் ஒரே ஒரு டைம் தான் வரும். 2.5யும் 5யும் 1 டைம் தான் வரும். விச் மீன்ஸ் இப்போ 1% நிறைய இடத்துல இருந்துச்சு, 2% நிறைய இடத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி 2.55 வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். 2.5 எங்க இருக்கு? டிம்பர் ஆர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்க்கு. 5% டெண்டுலிஸ், பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது ரெண்டுமே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ 2.5 ஒரு இடத்துல வருது, 5 ஒரு இடத்துல வருது. 5 வர்றது மட்டும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், டெண்டுலிஸ். அப்போ பேலன்ஸ் இருக்குது 2.5. இப்படிதான் நீங்க படிக்கணும். இது 4 செக்ரிகேட் பண்ணிடுங்க. இந்த 4ல 1 என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 2 for 2 செகண்ட்ல எது வருதோ அது 2. 2.5யும் 5யும் வந்து ஒரு இடத்துல தான் வரும். ஸோ இப்படிதான் நீங்க மெமரைஸ் பண்ணணும் ஃபார் யுவர் மெமரைஸ் பர்பஸ். பட் மெமரைஸ் பண்றதுக்காக அப்படி வச்சுக்கோங்க. ஆனா படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிசிஎஸ். டிசிஎஸ் இவ்வளவுதான். உங்க புக்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜ் சேஞ்சஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன மைனிங் அண்ட் குவரிங் இருக்குல்லண்ணா, அந்த மைனிங் அண்ட் குவரிக்கும் மேல இருக்கிற மைனிங் அண்ட் குவரிக்கும் அது என்னன்னா வித்தியாசம்? மினரல் மேல கொடுத்துருக்கு கோல், லிக்னைட், அயன் ஓடு. கீழே கொடுத்திருக்க மைனிங் வந்து கோல்டு இந்த மாதிரியான மைனிங். அவன் இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான் பாருங்க. எக்ஸ்க்ளூடிங் மினரல் ஆயில், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஆனா இங்க வந்து இன்க்ளூட்ஸ் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். அவன் இங்கேயே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான். இந்த மைனிங் வந்து கோல் மைனிங், லிக்னைட், அயன் ஓர். விச் மீன்ஸ் இப்போ அயன் எடுக்கிறோம் தோண்டி, அப்படி இல்லைன்னா கோல் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே இது கண்டல வந்துடும். இங்க இருக்க மைனிங் குவாரி, இங்க வந்து குவாரியும் சேருது. குவாரி அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒரு மலையை வந்து பாம்பு வெடிச்சு அதுல இருந்து இது ஜல்லிக்கல்லா எடுப்பாங்களா குவாரி, அதுவும் அந்த மாதிரியான மைனிங் எடுக்கிறோம் அப்படின்னா தே ஆர் நாட் இன்க்ளூடட் கோல்டு. தட் டைப் ஆஃப் மைனிங் தே நாட் இன்க்ளூடட். சோ தட்ஸ் வை இங்க கோல்டு இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேஜிஎஃப் மூவி வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 206CC ரெக்வயர்மெண்ட் டு ஃபர்னிஷ் பேன் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும். கலெக்டி யாரோ அவர் வந்து பேன் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபர்னிஷிங் பேன். So any person paying any sum or amount on which tax is collectible at source shall furnish his PAN account number, which means collector ஒருத்தர் இருப்பாரு, கலெக்டி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? இவங்க தான் இவங்க கிட்ட காசு கொடுப்பாங்க, இவர் தான் அதை கலெக்ட் பண்ணுவார். டிடிஎஸ் இவர் தான் கலெக்ட் பண்றவர்.
அப்போ இவரோட பேன் கலெக்டிவோட பேன் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஓகே, furnish is PAN of account. Failing which tax has be collected at a higher rate of the following rate. In case இவரோட PAN வந்து கொடுக்கல அப்படின்னா then நாங்க higher rateல பிடிப்போம். எவ்வளோ? at twice rate of the specified provision of this act. இப்போ 2.5 அப்படின்னா twice பண்ணுங்க 5%. In case 5% அப்படின்னா twice பண்ணுங்க 10% TCS பிடிக்கணும். ஓகேவா? B at the rate of 5% or at the rate of 5%. இது ரெண்டு ரேட்ல என்னமோ அப்போ அப்ளிகபிள் என்னமோ அந்த ரேட்ல வந்து நாங்க பிடிப்போம் ஃபாலோயிங் ரேட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. PAN இல்லைன்னா ஓகேவா? இன்கேஸ் அவங்க PAN வந்து furnish பண்ணலாம். The provision shall not apply to a non-resident. Non-resident applicable ஆகாது. Who's have a permanent established in India. லெசன்ஸ் அவங்க கிட்ட PAN இருக்காது இல்லையா? இவங்க நான் ரெசிடென்டா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட PAN இருக்காது. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் டேர்ம்ஸ். செல்லர் யாரு, பையர் யாரு? செல்லர் அண்ட் பையர், செல்லர் அண்ட் பையர் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இங்க செல்லர்னா யாரு, பையர்னா யாரு? யார்ல சேல் பண்றான்னு பாருங்க. செல்லர் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி or any statutory corporation or பின்னாடி மாறலையா ஒரே நிமிஷம் or statutory corporation or authorized established by under central or state or provincial act. இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனி இல்ல ஃபோம் இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இண்டிவிஜுவல் அண்ட் HUF யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட கிராஸ் ரெசிப்ட் எவ்வளவு இருக்கணும்? டர்ன் ஓவர் ஃப்ரம் த பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கேரிட் பை 1 crore மேல இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் பிசினஸ் பண்றாங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும். 50 lakhs in case of ப்ரொஃபஷனலா இருக்காங்கன்னா 50 lakhs மேல இருக்கணும். பிஜிபிபில படிச்சோம் இல்லையா? இந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இருந்து அவங்க செல்லரா இருந்தா அப்போ TCS அப்ளிகபிள். ஓகேவா? இவங்களா தான் செல்லரா இருக்குன்னு சொல்ல வரோம். இமீடியட் ப்ரிசீடிங் த ஃபினான்ஷியல் இயர் சச் கூட்ஸ் ஆர் சோல்ட். அந்த கூட்ஸ் சோல்ட் பண்ணும்போது இவங்கலாம் அப்படி இருக்கணும். நீங்க கேட்கலாம், ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் கவர்மெண்ட்னா இந்த பாக்கெட்ல வாங்கி இந்த பாக்கெட்ல விட்டுக்கிறதுக்கு அவன் எதுக்கு TCS பிடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்கேஸ் இண்டிவிஜுவல் HUF யாராவது பண்றாங்க அப்படின்னா இந்த கிரைட்டீரியாவை அவங்க மீட் பண்ணிடணும். தென் இஸ் பிகம் அஸ் செல்லர் அண்டர் TCS. அதர்வைஸ் கம்பெனி ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டில அவங்க நார்மலாவே வந்துருவாங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாம் செல்லர் கீழே வந்துட்டாங்கப்பா. இப்ப பையர் கீழே யார் யாரெல்லாம் வர போறாங்க? பையர் ஃபார் ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் அதர் தேன் மோட்டார் கார். இந்த ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் என்னன்னு கீழே கொடுத்துருப்போம். ஃபார் திஸ் டைப் ஆஃப் கூட்ஸுக்கு மட்டும் தான் பையர் நாங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்றோம். என்னென்ன கூட்ஸுக்கு? ஆல்கஹால், டென்டுலிஸ், டிம்பர், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஸ்கிராப், கோல், லிக்னைட், அயன் ஒரு. மோட்டார் கார் வந்து எக்ஸிட் 10 lakhs. அங்க மோட்டார் கார் எக்ஸ்க்ளூட் கொடுத்தான் இல்லையா? அது எக்ஸ்க்ளூட்னா லெஸ் தென் 10 lakhs எக்ஸ்க்ளூட் கொடுத்தான். இதெல்லாம் தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் கூட்ஸ். இந்த ஸ்பெசிஃபைட் கூட்ஸை வாங்குற பையர் அவங்கள மட்டும் தான் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். யார் அந்த பையர்? means a person who obtain in sale by way of action, tender or any other mode. Lessons எப்படி வாங்கிருப்பாங்க இந்த பையர் வந்து? ஏலம் விடுவாங்க. இப்போ ஒரு குவாரி வந்து பாத்தீங்கன்னா ஏலம் விட்டு அந்த குவாரி வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏலம் விடுவாங்க. என்ன படம் அது? இந்த வீரம் படத்துலதான் எனக்கு நிறைய இந்த டெண்டர்னாலே எனக்கு வீரம் படம் தான் ஞாபகம் வரும். என்னன்னா அதுல அஜித் ஒரு மாஸ் சீன்ல அப்படி நடந்து வந்து அந்த டெண்டர் வந்து அந்த லாரி டெண்டர் வந்து வாங்குற அந்த சீன். ஏன்னா அவர் தான் இப்ப அங்க பையர். அங்க ஒரு டெண்டர் நடக்கும். ஓகே, இது வந்து ஒட்டச்சத்திரம் விநாயகத்துக்கு இது போகுது அப்படின்னு அங்க ஒரு டெண்டர் விடுவாங்க இல்லையா? சோ ஐ ரிமெம்பர் தட் சீன். ஏன்னா எனக்கு இந்த டெண்டர் அப்படின்னாலே எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம். சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் ஆர் த ரைட் டு ரிசீவ் அண்ட் சச் கூட்ஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட். அதாவது ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் எல்லாம் சேருது அண்ட் தென் ரைட் டு ரிசீவ் அதுதான் வந்து பையர்னு சொல்றாங்க. யாருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கும் ரிசீவ் பண்றதுக்கு. ஆனா கீழே இருக்கிறதுல இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அன் எம்பசி, ஹை கமிஷன், லிகேஷன் அந்த கமிஷன், கன்சல்டேட், ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ், ஃபாரின் ஸ்டேட் அண்ட் கிளப் இவங்கலாம் இது கீழே வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அண்டர்ல வரவங்க. இவங்க எல்லாருமே இந்த பாக்கெட்ல வாங்கி மறுபடியும் TCS இந்த பாக்கெட்ல போட்டு நான் இவ்வளவு வாங்கினேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட வெளிப்பட்ட ஒரு பார்ட்டி அந்த டெண்டரை வந்து எடுத்து அதை நடத்தினாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு TCS தேவைப்படும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இது தேவைப்படும். அது என்ன சோர்ஸ்னு ஃபாலோ பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்து வேற யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது? பையர் இன் ரீட்டைல் சேல் ஆஃப் சச் கூட்ஸ் பர்ச்சேஸ் பை பர்சனல் கன்சம்ஷன். சொந்தமா வாங்கி சொந்தமா குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்குலாம் இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? பர்சனல் கன்சம்ஷன் ஏதாவது பண்றான் அப்படின்னா. அடுத்து தேர்ட் பாயிண்ட், பையர் இன் கேஸ் ஆஃப் மோட்டார் கார் மீன்ஸ் a person who obtain in sales motor car but does not include. சோ மோட்டார் கார் யார் வாங்குறாங்களோ சேல் பண்ணி அதுதான் பையரா. ஆனா கீழே இருக்கிறதுலாம் இன்க்ளூட் ஆகாது. யார் யாருக்கு? மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கமிஷன், லெகேஷன், கம்பெனி கமிஷன்ஸ், கன்சல்டேட், ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ், லோக்கல் அத்தாரிட்டி, பப்ளிக் செக்டர் கம்பெனி எங்கேஜ் இன் பிசினஸ் கேரிங் பேசஞ்சர்ஸ் விச் மீன்ஸ் கவர்மெண்ட் பஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் பஸ்ஸும் மோட்டார் இதுல தான் வரும், மோட்டார் வெஹிக்கல் தான் வரும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு TCS பிடிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுதான் அங்க சொல்ல வரும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இவங்க எல்லாம் பையர்ல இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. பையர் டஸ் நாட் இன்க்ளூட்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிசிஎஸ். இவ்வளவுதான் டிசிஎஸ். இந்த 2 பேஜ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா டிசிஎஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபே போதும். உங்க புக்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. அண்ட் தென் டிடிஎஸ் வந்து நான் இன்னைக்கு எழுதி போட்ட அந்த சம்மரி வச்சுக்கோங்க. பிடிஎஃப்ல நம்ம ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா முடிஞ்சிருந்தா டிடிஎஸ். சரி, இன்னைக்கு 7:41 ஆயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தோம் அப்படின்னா டிடிஎஸ் வந்து அந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு 10 to, ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸா இருக்கும் டிடிக்கு உங்களுக்கு, அதனால 10 to leaves alcohol. இங்க பாருங்க 1 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எதுக்கும் 0.5% கொடுத்துருக்கோம். இன் கேஸ் ஆஃப் 0.3 இஃப் அமௌண்ட் remitted outside India ஃபாரஸ்ட் ரிஸ்க் இருந்தா லோன் அப்டைன் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் 80 ஃபார் பர்போசிங் எனி எஜுகேஷன், ஃபார் pursuing any education 0.5%, in other cases 5%. 11 in case of 0.4 timber obtained by, எந்த 0.4 எந்த 0.3 சொல்றான், ஏதோ 2 அடிஷனலா சேர்த்திருக்கான். பையர் செல்லர் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. In case of 0.4 timber obtained any mode other than forest lease. If in case of 0.3 timber obtained under forest lease, if any amount being remitted out of loan obtained from any financial institution as defined in 18 for the purpose of pursuing education 0.5. இந்த 0.3. ஸோ இங்க இருக்கு பாருங்க. இம்பார்ட்டன்ட் போட்டு from 0.1 to 0.3. இது 0.1, இது 0.2, இது 0.3. ஆனா 0.4 எங்க இருக்கு? In case of 0.4, 0.1%. Where is my 0.4? The meaning of important terms for 0.1 to 0.3. சரி, ஓகே. ஸோ இது நான் இந்த 0.1, 0.2, 0.3 நான் பார்த்து வைக்கிறேன். அண்ட் தென் அடிஷ்னலாக அது கூட சேர்த்து நம்ம டிடிஎஸும் பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே ஓகே, நான் அதை பார்த்து வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்க புக்ல அது புதுசாக ஏதோ ஒன்று ஆட் ஆயிருக்கு அந்த 0.1, 0.2, 0.3. அதை நான் என்னன்னு செக் பண்ணலாம். ஓகேப்பா? ஸோ அப் டு திஸ் யூ கோ த்ரூ. ஒரு நிமிஷம். ஸோ அப் டு திஸ் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. எது எதுலாம் டவுட்டா இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. டவுட் கிளியரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ப்ளஸ் வந்து அடிஷனலாக நம்மளுக்கு எக்ஸாம் கிட்ட அப்போ ஒரு ரிவிஷன் ஒன்று போட்டுருவோம் அந்த லாஸ்ட் 3 சப்ஜெக்ட்க்கு. பட் அது இப்போதுலேருந்து நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதுவும் கோ த்ரூ பண்ணுங்க. ஃப்ரம் April 1 வில் ஸ்டார்ட் ஐடிடி. ஓகேவா? ஸோ April 1st இருந்து நம்ம ஐடிடி ஸ்டார்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேடா? ஓகே, தென் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். தேங்க்யூடா. Thank you. Thank you.